டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோயால் நிறைய பிரச்சனைகள் நம்ம உடல்ல ஏற்படுது. நம்ம கிளினிக்ல வரக்கூடிய நிறைய நபர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இத்தனை வருஷமா சர்க்கரை நோய் இருக்கு, இருந்தாலும் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்டாமினா குறைஞ்ச மாதிரி இருக்கு. முக்கியமாக நிறைய ஆண்கள் சொல்ற விஷயம், பெண்களும் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கணவருக்கு சர்க்கரை நோய் வந்த பிறகுதான் இந்த பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களும் சொல்ற விஷயம் என்னன்னா, சர்க்கரை நோய் வந்தது, ஆனா ஒரு 2-3 வருடங்கள் வரைக்கும் எனக்கு நார்மலா இருந்துச்சு. அதை தாண்டி இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா என் உடல்ல இருக்கக்கூடிய ஸ்டாமினா லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அப்போ எனக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் வருது. சர்க்கரை நோயால இருக்குமா? நான் நிறைய டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டேன். சுகரை குறைங்க, இது சரியாயிடும். இல்லை ஏஜ் அவ்வளோதான், 40+ ஆயிடுச்சு, 45 ஆயிடுச்சு, இல்லை இதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த மாதிரி வராது, நார்மலா இருக்க முடியாது, இது அப்படியே விட்டுருங்கன்னு தான் சொல்றாங்க. பட் இது சர்க்கரை நோயை குறைத்து எனக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியுமா? எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுல இருந்து வெளியில வர முடியுமா? இல்ல ஒருவேளை நான் என்ன மருந்துகளோ இல்ல என்னுடைய லைஃப் ஸ்டைல மாற்றம் கொண்டு வந்தா எனக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக அந்த வயதிற்கு ஏற்ற மாதிரி அந்த மருந்துகள் நம்ம எடுக்கணும். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், பிளட் சுகர் லெவல் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெடிசன்ஸ் எடுத்தோம்னா இந்த ஆண்மை குறைபாடு, சர்க்கரை நோயால் வரக்கூடிய ஆண்மை குறைபாடுன்றது குணப்படுத்த முடியும். ஆனால் எந்த வயதில் நீங்க இருக்கிறீங்க, எத்தனை வருஷமா சுகர் இருக்குன்றத தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான வீரியமான மருந்துகளோ இல்லை அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான மெடிசன்ஸோ நம்ம கொடுக்கலாம். இன்றைய காலகட்டத்துல நிறைய ஆண்களுக்கு சர்க்கரை நோய் இல்லைனாலும் இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கும் பொழுது நம்ம எந்த சிகிச்சை முறைகளை அணுகுவது மிக சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி நம்ம எடுக்கக்கூடிய சர்க்கரை நோய் மருந்துகளோடு இந்த மருந்தும் சேர்த்து எடுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்னன்னா பிளட் சுகர் லெவல், HbA1c லெவல், இது ரெண்டுமே குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும்போது நிச்சயமாக இந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனையோ இல்லை செமன் கவுண்ட் குறையிறதோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நமக்கு சால்வ் ஆகுதுன்னு சொல்லலாம். சரி, இந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது பிளட் சுகரை குறைத்து அந்த ஆண்மையை தன்மையை அதிகரிக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ உணவு முறை ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்ரெடி நமக்கு சுகர் இருக்குன்னா அதற்கு அடுத்ததாக நம்ம உணவு முறைகளும் அதிகமான சர்க்கரை சார்ந்த உணவுகளோ இல்லை கிழங்கு வகைகளோ புளிப்பு சார்ந்த உணவுகளோ எடுக்கிறத தவிர்க்கணும். அப்படி நம்ம உணவு முறையில அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய பொருட்கள், மாவுச்சத்து இருக்கக்கூடிய பொருட்களை சாப்பிட்டுட்டே இருந்தோம்னாலும் நமக்கு சுகர் லெவல் குறையாம அப்படியே மெயின்டைன் ஆயிருக்கும். ஸோ மாவு பொருளான இட்லி, தோசை திரும்ப திரும்ப அது ஒரு நாள் செய்ததை திரும்பி திரும்பி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுதும் நம்ம உடல்ல சர்க்கரையோட அளவு குறையாமல் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்ததாக இரவு உறக்கம். ஸோ சர்க்கரை நோயாளிகள் இரவு உறக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த மாதிரி உறக்கம் கேடு அடையும் போது நிச்சயமாக அந்த மாற்றம் அப்படின்றது ஏற்படும். ஸோ அப்போ உறக்கம்ன்றதை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதை தாண்டி நம்ம சொல்லக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன்ஸ் நிறைய இருக்கு. உணவு முறைகள்ல இது வேற என்ன நம்ம சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முளைக்கட்டிய தானிய வகைகளை சாப்பிட்டுக்கலாம். பச்சை பயிறு, முளைக்கட்டிய கேழ்வரகு, முளைக்கட்டிய கம்பு, இந்த மாதிரி எல்லா ஸ்ப்ரவுட்ஸும் நம்ம முளைக்கட்டி சாப்பிடும்போது அதனோட பலன் நமக்கு முழுசாக கிடைக்கிறத பார்க்கலாம். சர்க்கரையோட அளவும் சரி, அதுக்கப்புறம் புரோட்டீன் டயட் இந்த மாதிரி சேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது எரெக்ஷன் ப்ராப்ளம் நமக்கு சரியாகுது. இதுக்கு ஸ்பெஷலா நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் என்னன்னா, இதுல இருநெல்லி கற்பம் அப்படின்ற ஒரு மருந்து கொடுக்குறோம். இதுல முக்கியமாக சேரக்கூடிய மருந்துகள், மூலிகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லி. நெல்லி ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து. அதாவது சுகரை குறைக்கிறதுக்கு நமக்கு நெல்லிக்காய் ரொம்ப நல்லது. நிறைய பேர் காலையில நான் நெல்லிக்காய் சாப்பிட்றேன், எனக்கு நெல்லிக்காய் சாப்பிடும்போது சுகர் லெவல் குறையிறது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நார்மலா நமக்கு கிடைக்கக்கூடிய நெல்லிக்காயோட நம்ம மலை நெல்லிக்காயும் சேர்த்துக்கணும். 2 வகையான நெல்லிக்காயும் சேர்த்து நம்ம பாவனை செய்து எடுக்கக்கூடியதுதான் இருநெல்லி கற்பம் அப்படின்னு சொல்றோம். இதற்கு இன்னொரு மெடிசன் ப்ரிப்பரேஷனும் இருக்கு, அதுவும் நான் சொல்றேன். இப்போ இந்த 2 சாதாரண நெல்லிக்காயோடு மலை நெல்லிக்காய் இதையும் எடுத்து சேர்த்து நல்லா உலர்த்திக்கணும். ஸோ இது உலர்ந்த நெல்லிக்காய் வற்றல் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை உலர்த்தி எடுத்துக்கணும். இதனோட வெந்தயம், கருஞ்சீரகம் இதையும் உலர்த்தி எடுத்துக்கணும். அடுத்ததாக நாவல் கொட்டையோட பொடி,
இதையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே நல்ல ஒரு ஃபைன் பவுடரா ரெடி பண்ணதுக்கு பிறகு தண்ணீர்ல போட்டு இதை கொதிக்க வைக்கணும். ஸோ நல்லா கொதிக்க வைக்கணும். 2 கிளாஸ் தண்ணீர்ல ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி போட்டு 1 கிளாஸ் 3/4 கிளாஸா வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிடணும். அந்த மாதிரி நம்ம வடிகட்டி தினமும் இந்த தண்ணீரை காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிக்கும்போது ஒரு சுகர் லெவல் வந்து குறையது நமக்கே தெரியும். சுகர் லெவல் குறைய குறைய நரம்புகள் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து எழுச்சின்றது ஏற்பட ஆரம்பிக்கும், ஆண்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ அந்த எழுச்சி நார்மலா இருக்கிறதுக்கு இந்த மருத்துவ குறிப்பை ஃபாலோ பண்ணுங்க. இல்ல ரொம்ப நமக்கு வந்து பிளட் சுகர் லெவல் அதிகமாயிட்டே இருந்து அதனாலேயும் நமக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் குறையுதுன்னா, ஸோ இனிஷியலா நமக்கு பிளட் சுகர் லெவலை வந்து நிச்சயமாக குறைச்சே ஆகணும். ஸோ அந்த மாதிரி குறைச்சிட்டு நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது நிச்சயமாக இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்றது சரியாகும். உணவு முறையிலும் நான் சொன்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி வந்து பார்த்தோம்னா நிறைய மருந்துகள் இருக்கு. கற்பூர சிலாசித்து பருப்பம் இருக்கு. அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா தாது விருத்தி அப்படின்ற நம்மளோட கிளினிக்ல கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன் இருக்கு. இதை எல்லாமே நான் முன் சொன்ன அந்த சூர்ணத்தோடு கலந்து சாப்பிட்டோம்னாலும் நல்ல ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கற்பூர சிலாசித்து பருப்பம் சாப்பிட்டு அது மட்டுமே சாப்பிட்டு ஆண்மை குறைபாடு சரியாச்சு அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாமே கரெக்டாக ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணும்போது சுகர் லெவலும் குறைஞ்சி ஆண்மை குறைபாடு அப்படின்ற பிரச்சனையும் நமக்கு குணமாகுது. இந்த மெடிசன் யாரெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, நமக்கு பிபி பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடிய நபர்களும் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த மெடிசின்ஸை ஃபாலோ பண்ணலாம். முக்கியமா இந்த மெடிசன் இந்த பொடியை வந்து எப்போ சாப்பிடணும் அப்படின்னா ஒரு 4 to 5 கிராம் பொடி, 1/2 ஸ்பூன் பொடி எடுத்து நம்ம வெந்நீர்ல போட்டு இதை காலை இரவு 2 வேளையும் குடிச்சிட்டு வரலாம். இதை தாண்டி வேறு யாரெல்லாம் இதை எடுக்கலாம் அப்படின்னா இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ இல்ல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ இந்த மெடிசனை நம்ம தாராளமா நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்து ஒரு நல்ல பலனை வந்து அடைய முடியும். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா இல்ல நம்ம ஆல்ரெடி இந்த மெடிசின்ஸ் எடுக்கும்போது சுகர் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், தேவை ஏற்படும் போது மட்டும் நான் சில மருந்துகளை வந்து யூஸ் பண்றேன், வயக்ரா மாதிரியான மெடிசன்ஸை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மெடிசன் எடுக்கும்போது அந்த மாதிரியான மாத்திரைகள் வேண்டாம். இதனால பக்க விளைவுகளும் நிறைய ஏற்படும். ஸோ இந்த பதிவில் சுகர்னால இழந்த ஆண்மையை எப்படி மீட்டு எடுக்கிறது, அதற்கான ஸ்பெஷல் மெடிசன்ஸ், நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.